அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து முழுமையா பாருங்க. இன்று வெளியான 10 முக்கிய அறிவிப்புகளை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழகத்திற்கு 15 நாட்களுக்கு காவிரி நீர் திறக்க உத்தரவு. காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு ஜூலை 29 முதல் அடுத்த 15 நாட்களுக்கு தினமும் 3500 கன அடி நீர் திறக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு உள்ளது. இதன் மூலம் மொத்தமாக சுமார் 4 டிஎம்சி நீர் தமிழகத்திற்கு கிடைக்கும் என கணக்கிடப்பட்டு உள்ளது. பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவில் வாரம் ஒருமுறை சிக்கன் பிரியாணி வழங்க பரிசீலனை. தமிழக அரசு பள்ளிகளின் மதிய உணவு திட்டத்தில் வாரத்திற்கு ஒருமுறை சிக்கன் பிரியாணி வழங்குவது தொடர்பான கோரிக்கையை அரசு பரிசீலித்து வருகிறது. பள்ளி அமைப்புகள் முன்வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் பள்ளி கல்வித்துறை இதனை ஆய்வு செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது. சொத்து வழிகாட்டி மதிப்பிற்காக தெருக்கள் 3 வகையாக பிரிக்கப்படுகின்றன. தமிழக பதிவுத்துறை வழிகாட்டி மதிப்பு பதிவேட்டில் உள்ள தெருக்களை குடியிருப்பு பகுதி, வணிக பகுதி மற்றும் குடியிருப்பு வணிகம் கலந்த பகுதி என 3 பிரிவுகளாக வகைப்படுத்தும் பணியை மேற்கொள்ள உள்ளது. ஒவ்வொரு தெருவிலும் உள்ள வணிக மின் இணைப்புகளின் எண்ணிக்கை மற்றும் விகிதத்தின் அடிப்படையில் வகைப்பாடு செய்யப்பட உள்ளது. தற்போது ஒரே தெருவில் குடியிருப்பு மற்றும் வணிக கட்டிடங்களுக்கு ஒரே மாதிரியான வழிகாட்டி மதிப்பு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதால் ஏற்பட்டுள்ள முரண்பாடுகளை சரி செய்வதே இதன் நோக்கமாகும். முதலமைச்சர் அலுவலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்றம். சென்னை தலைமை செயலக வளாகத்தில் செயல்படும் முதலமைச்சர் அலுவலகத்தை புனித ஜார்ஜ் கோட்டையின் தற்போதைய பகுதியிலிருந்து நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்திற்கு மாற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. டாஸ்மாக் மதுபான கடைகள் தனியார் துறைக்கு வழங்கும் திட்டம் குறித்த தகவல். தமிழகத்தில் டாஸ்மாக் நிறுவனம் மேற்கொண்டு வரும் மதுபான சில்லறை விற்பனையை படிப்படியாக தனியார் நிறுவனங்களிடம் வழங்குவது தொடர்பாக அரசு ஆலோசித்து வருவதாக இன்று செய்தி அறிக்கையில் வெளியாகியுள்ளன. முதற்கட்டமாக நகர்ப்புற பகுதிகளில் இந்த முறை அறிமுகப்படுத்தப்படலாம் என கூறப்படுகிறது. 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் விரைவில். தமிழக அரசு தேர்வுகள் இயக்கம் நடத்திய 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வுகளின் முடிவுகள் ஜூலை மாத இறுதிக்குள் வெளியாகலாம் என தகவல் வெளியாகி உள்ளது. ஜூலை 31 முதல் கறிக்கோழி விற்பனை நிறுத்தப்படும் என வணிகர்கள் அறிவிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஜூலை 31 முதல் கறிக்கோழி விற்பனையை காலவரையின்றி நிறுத்தப் போவதாக கோழி வணிகர்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. இது தமிழக அரசின் தடை உத்தரவு அல்ல, வணிகர்கள் சங்கங்கள் அறிவித்துள்ள போராட்ட நடவடிக்கையாகும். மேகதாது அணைக்கு அனுமதி வழங்கக்கூடாது, பிரதமருக்கு தமிழக முதல்வர் கடிதம். கர்நாடகாவின் மேகதாது அணை திட்டத்திற்கு எந்தவிதமான சட்டப்பூர்வ அல்லது நிர்வாக அனுமதி வழங்கக்கூடாது என்று தமிழக முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். மத்திய அரசு அதிகாரிகளுக்கு ஒரு அதிகாரி ஒரு அரசு வாகனம் விதி. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கான அரசு வாகன பயன்பாட்டில் புதிய கட்டுப்பாடு அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு வாகனம் பெற தகுதியுள்ள ஒரு அதிகாரி கூடுதல் அமைச்சகம் அல்லது துறையின் பொறுப்பை வகித்தாலும் ஒரே ஒரு அதிகாரப்பூர்வ வாகனத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. டெல்லியில் தகுதியுள்ள பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2500 உதவித்தொகை. டெல்லி அரசு தகுதியுள்ள பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 நிதி உதவி வழங்கும் டெல்லி லட்சுமி யோஜனா திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த திட்டத்துக்கான பதிவு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்த தினசரி செய்திகள் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.